வணக்கம். இந்த வீடியோவில் முத்தொள்ளாயிரம் பார்க்கலாம் சரிங்களா. இந்த முத்தொள்ளாயிரத்தில் சேரர், சோழர், பாண்டியர் 3 பேரையும் குறிப்பிட்டிருப்பாங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சேரர். இவங்களோட சின்னம் வெள்ளி சின்னம் பக்கத்துலேயே போட்டிருக்காங்க, பார்த்துக்கங்க. பல்யானை மண்ணீர் படுதிரை தந்துய்துமின் மல்லல் நெடுமதில் வாங்குவில் பூட்டுமின் வள்ளிதழ் வாடாத வானோரும் வானவன் வில்லெழுதி வாழ்வார் விசும்பு. பார்த்துக்கங்க, 2 லைனை கொடுத்து கூட இந்த வானவன்னு குறிப்பிடுறது யாருன்னு கேட்பாங்க. வானவன்னா சேரர்களை குறிப்பிடுது சரிங்களா. லாஸ்ட்டு பார்த்துக்கங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொருள்லாம் நமக்கு தேவையில்லை. ஒரு தடவை இப்போ வாசித்து விட்டுக்கங்க சரிங்களா. உய்மீன் அப்படின்னா பிழைத்து கொள்ளுங்கள், மல்லல்னா வளமை, வல்லுனா நெருக்கம், விசும்புனா வானம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சதான், விசும்பு நிறைய இடத்துல படிச்சிருப்பீங்க. வல் நெருக்கம், மல்லல்னா வளமை, உய்மீன்னா பிழைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு. இலக்கண குறிப்பு பார்த்தோம்னா மல்லல் நெடுமதில் அப்படிங்கிறது உரிச்சொற்றொடர். ஒரு உரிச்சொல் சால, தவ, நனி, உரு இந்த மாதிரி நிறையா உரிச்சொற்களில் முன்னாடி மல்லலும் இருக்கான் சரிங்களா. அதனால் மல்லல் நெடுமதிங்கிறது உரிச்சொற்றொடர் ஞாபகம் வச்சுங்க. நெடுமதில், நெடுமை கூட்டல் மதில்னு பிரிக்கலாம். பண்புத்தொகை, மை வந்தாலே பண்புத்தொகை, மை மறைஞ்சு வந்தால் பண்புத்தொகை சரிங்களா. அடுத்து வாங்குவில்ங்கிறது வினைத்தொகை. எப்படி வாங்குவில், வாங்கும் வில், வாங்கி வில் அப்படின்னு சொல்லி முக்காலத்தையும் காட்டும், அதுதான் வினைத்தொகை. ஸோ வாங்குவில்ங்கிறது வினைத்தொகை. தந்து இது மீன், தந்து கூட்டல் உய்மீன் அப்படின்னு பிரிக்கிறது. வில் எழுதி, வில் கூட்டல் எழுதி, பூட்டு மீன், பூட்டு கூட்டல் மீன். இது அணி தற்குறிப்பேற்ற அணியாக பார்த்துக்கங்க. இதில் இந்த தொடராக குறிப்பிடப்பட்ட அணி அதுன்னு கூட கேட்பாங்க, தற்குறிப்பேற்ற அணி. சோழன் சேர்ந்த புறவின் நிறைதன் திருமேனி ஈர்த்திட்டுயர் துளைதான் ஏறினான் நேர்ந்த கொடைவீரமோ மெய்தி நிறைகுறையா வன்கட் படைவீரமோ சென்னி பண்பு அப்படிங்கிறாங்க. சென்னி அப்படிங்கிறது சோழ குறிப்பிடுறாங்க. இங்கே பார்த்துக்கங்க, ஃபஸ்ட்டு லைனில் இருக்குது பாருங்கள். இந்த சொல் இந்த லைன் யாரை குறிப்பிட்டிருக்குன்னா சிபி மன்னனை தான் குறிப்பிட்டிருக்கும் சரிங்களா. இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த தன்னோட அந்த புறாவுக்கு அடி போட்டுருவோம், அந்த தசைக்கு ஈடாக இவரோட தசையை அறுத்து கொடுப்பாராம். இந்த சொல்லால் குறிப்பிடப்படுற சிபி மன்னன், அவரும் சோழ மன்னன் தான் சரிங்களா. பார்த்துக்கங்க, சோழ மன்னன் தன்னோட அடைக்கலமாக புறாவினை காக்க தன்னோட தசையை அறுத்து கொடுத்தாங்க. அந்த தசை அது தசை பத்தலையா, அதனால் இவரே துலாக்கோலில் தராசில் ஏறி நின்னாராம். இப்படி செய்ய துணிந்தமைக்கு அவனோட கொடை வீரமோ மெய்யொழுக்கமோ குறையாத படை வீரமோ காரணம் என்று அது சோழரோட நற்பண்பு. இங்கே சென்னின்னு சொல்கிறது சோழ குலத்தை சொல்லியிருக்காங்க சரிங்களா. இவங்களோட சின்ன பக்கத்துலேயே போட்டிருக்காங்க புலிச்சின்னம். புறவு அப்படிங்கன்னா புறா. இந்த டிஎன்பிசிலாம் அடிக்கடி இந்த விலங்குகள் பேர் தான் அதிகமாக கேட்பானுங்க. புறவுனா புறா, நிறைனா எடை, ஈர்த்துனா அறுத்து, துளைனா துலாக்கோல், நிறைனா ஒழுக்கம், வன்கண்ங்கிறது வீரத்தன்மையா, மேனிங்கிறது உடல். வன்கண்ணா வீரத்தன்மை, மேனிங்கிறது உடல். இது எல்லாருக்கும் தெரியும். உயர்துளை, உயரும் துளை, உயர்ந்த துளை 3 காலத்தை காட்டும். ஸோ வினைத்தொகை. குறையா வன்கண், ஆணு வருதா, குறையா அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். குறையாத வன்கண் அப்படின்னு வந்திருக்கணும். குறையாதங்கிறது இல்லை சரிங்களா, அதான் ஈறு. ஸோ ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். கண்ணுங்கிறது பெயரச்சம் தானே, வினை கிடையாதுல. ஓடு, ஓடினான் இதெல்லாம் வினை. கண் இதெல்லாம் பெயர் சொற்கள். ஏதாச்சும் பொருளை குறிக்கிறதெல்லாம் பெயர் சொற்களாக வரும். ஸோ வன்கண்கிறது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன். பாண்டியன் பார்த்தா மறுப்பூசியாக மாறன் கணன்வேல் மன்னர் உருத்தகு மார்போலையாக திருத்தக்க வையகமெல்லாம் தென்றெழுதுமே மொய்யிலைவேல் மாறன் களிறு. படிக்கவே கஷ்டமாக இருக்குது. நெருங்கி அமைந்த இலை போன்ற வடிவிலான வேலையுடையவன் பாண்டிய மன்னன் அப்படின்றாங்க. அந்த மன்னனோட யானை தனது தந்தங்களை எழுத்தாணியாக்கி வீரம் தெரிந்த வேற்படையுடைய பகை மன்னரோட அகன்ற மார்புகளை ஓலைகளாக கொண்டு செல்வம் நிறைந்த உலகமெல்லாம் என் பாண்டியருக்குரியது அப்படின்னு சொல்லி எழுதுமா சரிங்களா. இது மீன் சின்னம் போட்டிருக்காங்க, பார்த்துக்கங்க. பாண்டியர்களோட சின்னம். மறுப்பு அப்படின்னா தந்தம், ஊசினா எழுத்தாணி, மரம்னா வீரம். இந்த ஒளி வேறுபாடுகள் அடையில் படிச்சிருப்பீங்க, மரம் அப்படின்னு சொல்லிட்டு. கனல்னா நெருப்பு. திருத்தக்கன், திருனா செல்வம்னு நமக்கு தெரியும். திருத்தக்க வைக்கிற, நிலைக்க வைக்கிறது. ஸோ திருத்தக்கன்னா செல்வம் நிலைத்த. அடுத்து வையகம்னா உலகம். மொய்யிலை, நெருங்கி அமைந்த இலை. மொய்யிலை அப்படின்னா மொய்னு மொக்கிரம் சொல்லுமா, நெருங்கி வந்தால் தான் அதை அப்படி சொல்லுவோம். மொய்யிலைங்கிறது நெருங்கி அமைந்த இலை. மாறன்னா பாண்டிய மன்னனை குறிப்பிடுறாங்க. இங்கே பார்த்துக்கங்க, இந்த லைன் கேட்டு கொடுத்து கூட கேட்கலாம். பாண்டிய மன்னன் களிறுனா ஆண் யானை, பிடினா பெண் யானை சரிங்களா. பக்கத்துலேயே எழுதி வச்சுக்கோங்க. களிறுனா ஆண் யானை, பிடினா பெண் யானை.
இலக்கண குறிப்பு. இலைவேல் உவமை தொகை. இலை போன்ற வேல், இலை போன்ற வேல்னு வருமா, அப்போ போன்ற அப்படிங்கிறது மறைஞ்சு வந்திருக்கு. ஸோ உவமை தொகை. மறுப்பூசி, மாறுபோல், இதெல்லாம் உருவகங்கள். சரிங்களா, மறுப்பூசி, மாறுபோல், இதெல்லாம் உருவங்கள். மாறன் களிறு, மாறனது களிறு அப்படின்னு, அதாவது மாறனோட யானை அப்படிங்கிற மாதிரி தானே வரும். மாறனது களிறு 6ஆம் வேற்றுமை தொகை. ஐயாள் கு இன்னதுக்கெல்லாம் படிச்சிருப்பீங்கள்ல, அது வந்து 6வது வேற்றுமை தொகை வருது. மாறனது களிறு அப்படின்னு வரும். மறுப்பூசினா மறுப்பு குட்டல் ஊசி, மாறுபோலைனா மார்பு குட்டல் ஓலை, எமதென்று எமது குட்டல் என்று, மொய்யிலை மொய் குட்டல் இலை அப்படின்னு வரும். இது வந்து உருவக அணியா. ஃபஸ்ட்டு பார்த்துருக்கிறது வந்து தற்குறிப்பேற்ற அணி பார்த்தோம் பாருங்கள். இந்த நாள்லேயும் தற்குறிப்பேற்ற அணி. தற்செயலாக நிகழ்கிற நிகழ்ச்சி மீது கவிஞர் வந்து தன்னோட குறிப்பை வந்து ஏற்றி கொடுத்தனால தற்குறிப்பேற்ற அணி பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லாத்தையுமே வந்து என்ன படிச்சிருக்காங்கன்னா உருவப்படுத்தியிருக்காங்க. இந்த மறுப்பூசி, மார்போலை, இது எல்லாமே உருவம். சரிங்களா, நூல் குறிப்பு பார்த்துடலாம். மூவேந்தர்களை பற்றிய 3 பாடல்களை கொண்ட நூல் முத்தொள்ளாயிரம். நிறையா டைம் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா முத்தொள்ளாயிரத்தில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை அப்படிங்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு ஆப்ஷனே 900 தான் வச்சுருப்பாங்க. சரிங்களா, அதை அடிச்சிடக்கூடாது. 3 900. ஸோ இதுக்கு சேர்த்து பார்த்துக்கோங்க. 900 ஆப்ஷனில் அவசரப்பட்டு அடிச்சிடாதீங்க. அதாவது வந்து ஒவ்வொரு மன்னருக்கும் 900 பாடல்களாக இருக்கும். இந்நூல் வந்து முழுமையாக கிடைக்கல. புறத்திரட்டு வாயிலாக 108 வெண்பாகும், பழைய உரை நூல்கள் மேற்கோளாக 22 வெண்பாகும் கிடைச்சிருக்கு. இது எப்படி ஞாபகம்? புறத்திரட்டு 108 அப்படி சேர்த்து படிங்க. 8 8ன்னு வருதா, புறத்திரட்டு 108. அதே மாதிரி பழைய உரை பார்த்தீங்கன்னா 2 2 கிழிச்சிருங்க. அப்படி ஞாபகம் வச்சுங்க. 22. பழைய உரையை பார்த்தாலே வந்து 2 2 கிழிச்சிடணும். ஸோ 22 வெண்பா. மூவேந்தர்களோட ஆட்சி சிறப்பு, படைச்சிறப்பு, போர்த்திறம், கொடை முதலிய செய்திகளை வந்து இப்பாடல் வந்து விளக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இதோட நூலோட ஆசிரியர் வந்து தெரியலை. சரிங்களா, முத்தொள்ளாயிரத்து ஆசிரியர் வந்து யாருன்னு தெரியலையா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.